இந்த சங்கீத பகுதியில மொத்தம் 13 வசனங்கள் இருக்கிறது. இதுல விசேஷமாக ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அதுல விசேஷமாக 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உன்னதமான ஸ்தானத்தை, அதாவது பரலோகத்துல இருக்கிற அந்த உன்னதமான அந்த ஸ்தானத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஒரு நோக்கம், பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், தம்முடைய ஜனங்களுக்கு அவர் நன்மைகளை செய்ய வேண்டும். ஆமென். தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும், தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உபகாரங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட தான் அந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஆமென். பாருங்க, அவர் வாழ்ந்த நாட்களிலே என்னென்ன நன்மைகளை அவர் செய்தார்னு சொன்னா, குருடர்களுக்கு பார்வை கொடுத்து அவர் நன்மையை செய்தார், முடவர்களை நடக்க செய்து அவர் நன்மைகளை செய்தார், செவிடர்களை கேட்க செய்து அவர் நன்மைகளை செய்தார், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பி அவர் நன்மைகளை செய்தார், அநேக திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளை விசாரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உடைந்து போன உள்ளத்தை தேற்றி பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்து ஜனங்களுக்கு உபகாரத்தை செய்து பலவிதமான நன்மைகளை அவர் செய்து வந்தார். ஆமென். அதே தேவனைத்தான் இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்றைக்கு இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நன்மைகளை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு நன்மைகளை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தான் அதை ஜெபத்தின் மூலியமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால்தான் நம்ம மனிதர்களை தேடி நம்ம போகுது, ஏதாச்சும் நன்மைகளை செய்வாங்களா, இவங்க ஏதாச்சும் உபகாரத்தை செய்வாங்களான்னு சொல்லி அவங்களுக்கு எவ்வளவு பிராணி இருக்கிறதோ அவ்வளவுதான் நன்மை செய்வாங்க, உபகாரத்தை செய்வாங்க. அதற்கு மேல அவங்க கை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் தடைப்படுத்த முடியாது. ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணை நான் ஏறெடுக்கிறேன். மனுஷனுக்கு நேராக அல்ல, தேவனுடைய ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கரத்தை நான் இருக்கிறேன், கண்களை ஏறெடுக்கிறேன். காரணம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆமென். நீங்கள் சங்கீதம் 34 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிக்கு பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அவர் நன்மையை மாத்திரம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ஒரு பொழுதும் ஆண்டவர் தீமையை செய்கிற தேவன் அல்ல. பிசாசுதான் பலவிதமான தடைகளை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். பலவிதமான பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதிகளை, வறுமைகளை, நிந்தனைகளை, அவமானங்களை, போராட்டங்களை, இப்படி பலவிதமான செயல்களை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறார். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒரு நன்மை நடக்கணும் தான் தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம ஓடி வந்திருக்கிறோம். குடும்பத்துல சில காரியங்கள் நன்மை நடக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கணும், நம்முடைய கணவனார் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், குடும்ப சீர்படுத்தணும், வியாதி மாறணும், வறுமை மாறணும், தரித்திரம் மாறணும், நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம ஊழியத்தை ஆசீர்வதிக்கப்படணும். ஏதோ ஒரு நன்மையை தேடித்தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நம்பிக்கையான வார்த்தை என்னன்னா, இந்த சங்கீதம் 12வது வசனத்துல கர்த்தர் இன்றைக்கு நன்மையானதை தருவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறதான ஒரு சிங்கம் அது நினைச்சிச்சு அப்படின்னா, எப்படிப்பட்ட மான் துள்ளி போடுகிற ஒரு வல்லமை உள்ள ஒரு மானை கூட பிடித்து அதை அடித்து அதனுடைய சரீரத்தை, அதனுடைய மாம்சத்தை அதனுடைய பிள்ளைகளுக்கு, குட்டிகளுக்கு கொடுக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பராக்கிரமம் உள்ள சிங்கத்தையே ஆண்டவர் பட்டினியாய் போட்டுவிட்டு உண்மையும் என்னையும் ஆண்டவர் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இது எவ்வளவு பெரிய நன்மை.
நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள் பாக்கியவதிகளாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவரை வாழ்க்கையில நன்மை நடப்போடு விசுவாசிக்கிறத மாத்திரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேவன் சொல்லுகிறது யாக்கோபு 1:17 பூர்ணமான எந்த அளவு நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி, என் வாழ்க்கையில நன்மையே நடக்காதா, என் வாழ்க்கையில தீவிரமான பார்த்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காத இயங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, ஒரு நன்மை உனக்காக நான் வச்சிருக்கிறேன், ஒரு நன்மை உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். எல்லா கண்களையும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்துல வாசம் பண்ணுவது நீங்கள் நல்ல ஆண்டவரே, நீ நன்மை செய்கிற தேவனாய் இருந்ததாச்சு ஆண்டவரை மட்டுமாய் நீ நடத்திருக்கிறேன் தகப்பனே. இதே பயணத்தை நீ வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியா உனக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. நீ நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்துகிறேன். இன்றைக்கு எங்களையும் ஆண்டவர் நீ தேடி வந்திருக்கிறீர் ராஜா, உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை எல்லாரையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும் ஆண்டவரே, நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஊழியத்துல, வேலைஸ்தலத்துல ஆண்டவரே அப்பா எல்லா காரியத்திலும் நன்மை உண்டாவதாக ராஜா. உடைய வார்த்தை ஆண்டவரே பொய் சொல்லாதப்பா, வெறுமனே திரும்பாத ராஜா, நன்மையை தருவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இன்றைக்கு அப்படியாக செய்துவிட்டேன். நாங்கள் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.